சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் சார். எங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கோம் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஒய்ஃப் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? என்னடி இது? அல்வாங்க, அல்வா அல்வா அல்வா. கையால கிண்ட சுட்ட சுட்ட கோதுமை அல்வா. ஆஹா, என் பொண்டாட்டி சும்மா எனக்கு அல்வா கொடுப்பா. இன்னைக்கு நெசமா அல்வா வரை கிண்டி கொண்டு வந்திருக்கா. ஏதாவது விசேஷம் வந்துடக்கூடாது, உடுத்திருக்க வியாட்டியும் உரிச்சிட்டு விட்டுருவா. அதையும் இல்லாம ஆத்தோட போகல என் பொண்டாட்டி ஏதோ விஷயத்தோட தான் அல்வாவை கிண்டிட்டு கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கேன். எத்தான் அல்வாவை தின்னுபட்டு அதுக்கப்புறம் போன் பேசுங்க தான். அல்வாவை பார்த்தா அழகாத்தான் இருக்கு. ஆண்டவா, இதை அனுபவிக்கவா வேண்டாமா? சொல்லுங்க சார். ஆமா சார், ஆமா சார். நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, அதனால நீங்க பேசிட்டே இருங்க. அப்படின்னு அல்வா ஊட்டி ஊட்டி விடுதேன். காட்டுங்க. ஆமா சார், என் பொண்டாட்டி தான் சார் எனக்கு எல்லாமே. ஆமா சார், சாப்பிட்டு இருக்கேன் சார். ஆமா, சுவாரில சார் அல்வா என் பொண்டாட்டி கையால கிட்ட கோதுமை அல்வா எனக்கு ஊட்டி விட்டுட்டே இருக்கா. நான் சாப்பிட்டே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் சார். அப்ப எவ்வளவு தூரம் கொடுத்து வச்ச வேணு பாத்துக்கிடுங்க சார். கூறு கட்டவள எதுக்கிட்ட இப்படி காலை பிடிச்சு இழுத்து போட்டா தொமுக்கடி இருந்து கால அமைக்கி விடுதேன் தான். கால் ஒயாம வலிக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு இருப்பேன்ல, அதான் கால் அமைக்கி விடுதேன். மோர கட்ட போன்ல யார பேசிட்டு இருக்கவுல்ல, நல்ல வேலை மியூட்ல போட்டு தொலைச்சேன். இல்ல என் மான தண்ணி சிரிச்சு போயிருக்கும். நான் தான் இப்படி கோயாம கோவப்படுதிய. உங்களுக்கு நல்லதை செய்யணும்னு நினைக்கேன், அது தப்பா? ஒரு நல்ல மண்ணகட்டி நீ செய்ய தாயே, பேசாம கிரி. இல்ல வேலை தாயே, மாடியில உட்கார்ந்துருக்கல. மாடியில உட்கார்ந்து வச்சுக்க, காலை பிடிச்சி இழுத்து போட்டு மண்டை உடஞ்சி வளவன் செதறி தங்க மாதிரி செதறி இருக்கும். எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, யாரு வைக்காத பாசத்தை உங்க மேல நான் வச்சிருக்கேன். நம்பிட்டேன். சொல்லுங்க சார். இங்க என் ஒய்ஃபு கிட்ட கொஞ்சம் டிஸ்கஷன் நடந்துச்சு. சரிங்க சார். ஆமா சார். மனசை பேசிட்டு இருக்காரு. இதான் சரியான நேரம் தான். நேரத்தை தாரேன்னு சொல்லி சொன்னீங்களா தான்? ஒரு நிமிஷம் சார். தரேனே நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க. தாரேன்னு சொன்னீங்களா தான்? உசுர வாங்குறதுக்கு இருக்கா? ஒரு நிமிஷம் இரு. ஏச விடுதே கொண்டாட விடுதியா? 5000 கொண்டுட்டு போ. புணுன்னு வருவாமா, வருத்தாட்டு வாரா. ரொம்ப தேங்க்ஸ் தான். பாவி, நமக்கு 5000 தூக்கி கொடுத்துட்டேன். எனக்கு கொஞ்சம் நல்லடி. உனக்கு மொத்தமே 5000 தரதானே பேச்சு. நான் 2000 ரேஷன் கடையில வாங்கணும், 3000 அது சேர்த்து 5000 தருவேன்னே. இப்பவுமே நான் 5000 தந்துட்டேனே. ரேஷன் கடையில வாங்கின துட்டி நீ தானே வச்சிருக்க. கொண்டாடி 3000. அதானே இது. நீ கொண்டாடி துட்டா 3000. பாவி மக்கா, 3000 போச்சா? முதல்ல வாயில போன வரல, எது எங்க இருந்து திரும்பி வர? 3000 ரேஷன் கடையில கொடுத்தது, நான் கொடுத்த 5000. 8000 போ. 8000 அடிச்சுட்டு போவதுக்கு தான் இவ்வளவு நேரம் அல்வாவை கிண்டுன்னு கிண்டி வாயில ஊட்டி விட்டாளா? லூசு போயில அரமண்டல மண்டல ஏதாவது மசாலா இருக்கா? முதல்ல வந்தால கொஞ்சம் உசாரான இல்ல. புறவு என்ன இப்படி அலப்புற மாதிரி அவ அல்வாவை தந்தாடு அலப்புற மாதிரி வாங்கி தின்னுபிட்டு கடைசியில உருகிட்டு போயிட்டாளா? ஐயா வியாட்டிய 5000 பிளஸ் 3000 8000 1000 முதக்கண்டு உருகிட்டு விட்டுட்டாளே. ரொம்ப நாளாச்சு இடி சாம்பாராச்சு. இன்னைக்கு வச்சோன்னா மனம் 8 விடுக்கலாம் மணக்குது. உங்க வீட்டுலதான் இடி சாம்பாரா? மன ஆளை தூக்குதக்கா. இடி சாம்பாருக்கு துணைக்கு என்னது? இருப்பு செடி வச்சிருக்கேன். புறவு அப்பளத்தை இந்த அடுப்புல சுட போறேன். சூப்பர்க்கா. என்னடி அங்கேயும் சுத்திட்டு வர? வேற என்னக்கா செய்ய? சின்ன மாமியாருங்கிற பேர்ல ஒரு கிளவி வந்து கிடக்கல. என்ன பாடுபடுத்திட்டு கிடக்காதம்மா. சவத சரியா இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே சரியா இருக்கு. என் மாமியார வேற ஒயாம மண்டையை கழுவிட்டு இருக்கா. அந்த பார்த்தேன், சரி கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு சொல்லி ஓடின்றேன். நல்ல ஸ்மால் மாமியார். ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்தேன். என்னடி முக்கியமான விஷயம்? காத்துள்ள பத்தி தூத்திக்கிடணும். என்னடி சம்மதம் இல்லாம திடுப்புடி இப்படி ஒரு பழமொழியை சொல்லிட்டு இருக்க? விவரத்தை சொல்லுதே. பொங்கல் வருது பத்தியா? ஆமாட்டி, புதன்கிழமை பாய்க்கு பண்டிகை, வியாழக்கிழமை பொங்கல், வெள்ளிக்கிழமை மாட்டு பொங்கல். உங்களுக்கு அரிசி கரும்புலாம் ரசம் கடையில தந்துலாட்டி அது கிடக்கு. கரும்புன்னா 2வது வாங்கிட வேண்டியதான். பிள்ளைகள் இந்த கரும்பு இன்னைக்கு தீத்துருவாளுவா. என்னைக்கு அடுத்த ஆள்கிட்ட கரும்பு வாங்கி நம்ம விலை கொடுத்து வாங்கி தின்னுட்டு கிடக்கும். இந்த தடவை கரும்பு இறக்குதான் நம்ம வியாபாரத்தை பார்க்கும். பொங்கலுக்கு கரும்பு வியாபாரம் பண்ண துட்டு கிடைச்சாச்சு. துட்டு 8000. பாவி மக்கா, 8000? 5000 தானே 4 மணி சொன்னீங்க. என் கண்ணங்கிட்ட ஆட்டையே போடணும்னு. ஏரோ கேட்டனா இந்த மனசை என்னன்னு தெரியல, சாரிட்டி அப்படின்னாரு. அதனால சொன்னாரு, ஏடி 3000 இந்த பொங்கலுக்கு ரேஷன் கடையில் வாங்கி வச்சிருக்கலாட்டி அதை வச்சுக்கா, ஒரு 2000 தரேன். அப்போ 5000 தெரிஞ்சிரும்ல. 5000 நீ எடுத்துக்கா பிசினஸ் பண்ணதுக்கு அப்படின்னாரு. ஆளு யாரு? அல்வாவை கிண்டிட்டோம்ல. அல்வாவை கிண்டினேலா? அதை இணை போட்டு கிண்டி அல்வா மாதிரி ஆக்கி இந்த மனசு ஆர்வமா பேசியிருந்தாரு யாரு கூடயோ. அந்தால ஊட்டி விட்டுனா அந்தால மனுஷனுக்கு அப்படியே தலையில ஐஸ் வச்ச மாதிரி ஆயிட்டு. எங்க அண்ணன் இருந்து வேட்டியை உரிப்பேல. சின்ன பொண்ணு எனக்கு சிரிப்பா வருது. வேட்டியை மட்டும் இல்ல, டவுசரையும் உரிக்கிட்டேன்னு சொல்லி இந்த மனசை புலம்பிட்டு கிடக்காரு.
5 நிமிஷம் நின்னு அவ்வளவுதான் துட்ட புடிக்கிட்டு விட்டுருவாரு. எடுத்தே ஓட்டங்க வந்து நிக்க. ஆமாட்டி இந்த மாதிரி பண்ணுத உண்மை இருக்கா? துட்டு வரும்போது உருவிட வேண்டியது அந்த மனுஷன் இருந்து. இல்லன்னா 5 பைசா இழக்க மாட்டா இருக்கா. கஞ்ச பிசினாரி அம்மா எடுத்த கஞ்ச பிசினார் கஞ்ச பிசினா இருக்கா. கடைஞ்சு எடுத்த கஞ்ச பிசினாரி இவட்டு துட்டு சாதாரணமா வாங்க முடியாதுக்கா. சரிதாம்டி. பிசினஸ் என்னாச்சு? 4 மணி அதுதான் பத்தி பேசிட்டு இருக்கேன். புஷ்பக்கட்ட கரெக்டா நீங்களும் வந்துட்டியா? 4 மணி நின்னுங்க. நம்ம சிம்மையும் கூப்பிடுறோம். நீ வீட்டுல இருக்காளா என்ன தெரியலையா? கூப்பிட்டு வாப்போம். கூப்பிடு கையட்டி. அவசரமா வராத. நீ கல்லுகள் கிடக்கும் தட்டி புதையில எடுத்துறாத தாயே. பொங்கல் வர வருது. மெதுவா வா. என்ன மாநாடு போட்டாச்சா? ஆமா எலெக்ஷன் வருதுல மாநாடு போட்ட வேண்டியதானே. டிசம்பர் வாங்க வந்தாச்சா? டிசம்பர் கடைசில வாங்கிட்டு போனோம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம். வா சீக்கிரம். என்ன சொல்லுங்கம்மா? சிம்மு வேலை கிடக்கும். அமைச்சர் மாட்டு கிளம்பி எடுக்கணும். யாராவது சொல்லு என்ன விஷயம்? அப்ப அங்க நின்று கேளுங்க. அப்படி சுத்தி கூப்பிடலாம்னு நினைச்சேன். எல்லா விவரத்தையும் விலாவரியா பேசுறதுக்கு. என்னதா இருந்தாலும் சொல்லு. மாடு பாம்போல கிடக்கல. ஒரு கூட கிளம்பி எடுத்து கொண்டு வச்சாச்சு. மேல தரல இன்னொரு கூட எடுக்கணும் பாத்துக்க. நீ வேற ஒண்ணு இல்ல. பொங்கலுக்கு எல்லாரும் சேர்ந்து கரும்பு வியாபாரம் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இருக்கா சின்ன பொண்ணு. கரும்பு வியாபாரமா? நம்மளுக்கு சரி வருமா சின்ன பொண்ணு? அது அப்படி கிடந்து போயிட்டுனா சில சமயம் பொங்கல் முடிஞ்சு ரேஷன் கடையில வர ஆளுக்கு ஒரு கரும்பு முழு கரும்பு கொடுத்துருக்கா. போற நம்மகிட்ட யார் கரும்பு வாங்குவா? அட சீமு ரேஷன் கடையில வாங்குறது நேத்து எங்க வீட்டுல சுவாக ஆயாச்சு. இது ஒரு கரும்பு தானே. பிள்ளைல வந்த நேரத்துல நொறிச்சு எல்லாரும் ஆளுக்கு ஒரு துண்டா தின்னாச்சு. பிறகு பொங்கலுக்கு யாரு கரும்பு தாரா? ஆமா பத்தியக்கா எங்க வீட்லயும் கரும்பு இருந்தா என் மவன் பாதியை உடைச்சு தின்னாச்சு. பாதியா ஃப்ரெண்ட் மாதிரி கொடுக்க சொல்லி கொண்டுட்டு போயிட்டான். தீந்தாச்சு. பாத்தியா கரும்பு எல்லாம் தீந்தாச்சா? ஒரு பொங்கலுக்கு எல்லாரும் வாங்க வேண்டியதுதானே? ஆமா பத்தி சின்ன பண்ணே. ஆத்துல பத்தி தூத்திக்கொள்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் பொங்கல் வச்சு நம்மளும் ஒரு சின்ன பிசினஸ் பண்ணி பொம்பளைகள் கையில 4 துட்டு போறா நல்லது தானே? நிறைய சின்ன பண்ணே கரும்பு வியாபாரத்தை ஆரம்பிக்கும். எதுவும் துட்டு எதுவும் நான் தரணுமா? ஆமா சிம்மு 4 பங்கு வச்சு கொஞ்சம் துட்டு போடுவோம். அதுக்கப்புறம் கரும்பு இறக்குவோம். நான் ஒரு தெரிஞ்ச ஆள்கிட்ட சொல்லியிருக்கேன். கரும்பு இறக்குதேன்னு இருக்கு. பாதி துட்டு முதல்ல கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் மீதி துட்டை கொடுத்தா போதும் சொல்லியிருக்கு. ஆமாட்டி அதுவும் சரிதான். நம்ம கையில பாதி துட்டை கொடுத்ததுக்கு தான் இருக்கு. துட்டு நம்மகிட்ட வேற இல்லையாட்டி. ரொம்ப லாபம்லாம் வச்சு விற்காண்டா. ஓரளவுக்கு நியாயமான ஒரு லாபம் வச்சு வித்தோம்னு வச்சுக்கேன். நல்ல அளவுல விற்கதான் செய்யும். பக்கத்து ஊர்ல உள்ள ஆள்கள்லாம் நம்ம கிட்ட வந்து வாங்க தான் செய்யுங்க. அப்படியே அந்த மஞ்சள் விக்கும்லாட்டி அதையும் கொஞ்சம் வாங்கி போட்டுக்கிட்டா அது கொள்ளம் தானே. ஆமா சின்ன பண்ணி பணங்கிழங்கு விக்கும். அப்படியே பணங்கிழங்கு கொஞ்சம் சைடுல வாங்கி வச்சுட்டா வச்சுக்கேன். அதுவும் வித்துரும்ல சேர்ந்தாப்ல. என்ன விடிய விடிய கொஞ்சம் கிடக்கணும் ஆளுக்கு மாத்தி மாத்தி. 4 மணி நீங்க இருக்கீல்ல விடிய விடிய வியாபாரம் பார்க்கறதுக்கு. நானும் நீங்களும் மாத்தி மாத்தி பாத்துக்கிடுவோம். நம்ம சும்மும் புஷ்பாக்காவும் பாவம் மாட்டை பார்க்கக்கூடிய ஆள்கள். ராத்திரி கொஞ்சம் உறங்காண்டமா. உங்களுக்கு முந்த நாள் மட்டும் தான் நைட் முழிக்கணும் சின்ன பண்ணு. எப்படியும் முழிச்சிடலாம். இன்னும் பிரச்சனை இல்ல. 4 காசு வருதுன்னா பின்ன உழைக்க தானே வேணும். இங்க போய் களவாங்க கூடாது. யாரையும் ஏமாத்த கூடாது. 4 காசு சம்பாதிக்கணும்னா உழைச்சி முன்னேறணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம பாலிசியே. அப்ப கரும்பு கிழங்கு அப்புறம் வந்து மஞ்சள் கொலை வெளுத்தி இறக்க சொல்லிடுவோமா? சிம்மு சரிதானே? சம்மதம் தாண்டி. எனக்கு சம்மதம் தான் சின்ன பண்ணு. என் புருஷன் எதுவும் சொல்லிடாத பத்துக்க. நானும் சேர்ந்தேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்ல மாட்டேம்மா. அந்த அளவுக்கு தெரியாமல இருக்கேன் உங்க வீட்டுக்காரரை பத்தி. சின்ன பண்ணு நாளைக்கு கரும்பு இறக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பத்தியா எல்லா ஆளுகளும் வாங்கி திங்க வைக்க செய்யதான் செய்யும். அப்படியே உடனே வாங்க ஆரம்பிச்சிருவோம். இப்படி ரூபாய தாரே முத கணக்கு பண்ணிக்க. என்ன கணக்கெல்லாம் கிளியரா இருக்கணும். ஆல்ரெடி கணக்கு வழக்கெல்லாம் கிளியரா இருக்கும். பரவு இந்த உண்டியில தான் இந்த பிள்ளைல வச்சு ஏத்து போட்டுக்கிட்டே அந்த உண்டியில உடச்சு ஆரம்பிட்டி. என்ன சரிக்கா இப்படி என் பங்கு துட்டு புஷ்பக்கட்ட கொடுக்க பரவு வாங்கிக்கேன்னு. சரி சிம்மு எல்லாரும் சேர்ந்து உழைப்போம் முன்னேறுவோம். நாலுபடி வரல வீட்டுக்கு அதான் கேட்டேன். எங்க இருந்து அவ்வளவு ஆளு டிசம்பர் வாங்காம போவாத. போமா தாயே இவ ஒருத்தி போதும் என்ன அசிங்கப்படுத்துக்குனே. போ. கரும்புலாடு எத்தனை மணிக்கு வரும் காலையில? கரும்பு பனங்கலங்க நாளைக்கு காலைல 9 மணிக்கு லோடி இறங்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சக்குள்ள மட்டும் பொங்கலுக்கு முந்தின நாள் வரும். சரி 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 சரிக்கா போயிட்டாரு. யாராவது கிளம்பி எடுக்கணும். சரிடி சென்னையில கிடக்கம்ல உன் குழந்தை. முன்னாலெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன் என் குழந்தைக்கு பொண்ணு பார்க்கணும்பா. இப்ப எனக்கு கொஞ்ச நாள் அனக்கே காணல. அதுக்காண்டி பார்க்காம அப்படியே விட்டுற முடிய மாட்டி. நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். என் மாமியா கூட சொல்லிட்டுதான் இருந்தா பாக்கணும்னு. சரி புது வருஷத்துல நல்லபடியா அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சா சரிதான். காலைல கூட என் மாமியா சொல்லி இருந்தா யாரோ ஒரு ஆளை பார்க்கணும். ஏதோ பொண்ணு இதோ இருக்குன்னு சொல்லியிருக்காவோ. துப்பு லேசா என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா பாத்துக்க. சரி அப்ப உன் குழந்தை கல்யாணம் சீக்கிரம் இருக்குன்னு சொல்லு. எங்களுக்கு எல்லாம் ஒரே கொண்டாட்டம் தான். இந்த திருப்பு சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாத்தியா? திருப்பு எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணாம வர மாட்டேக்கா. என்னட்டு சொல்லுத ஏக்கா? எதுவும் நினைச்சுக்கிடாத. கெட்ட திருப்பம் இல்ல நல்ல திருப்பத்தை உண்டு பண்ணாம வர மாட்டேன்னு. திருப்பதி சும்மா கிடக்க மாட்டா போல இருக்க. சும்மா கிடந்தா எங்க அம்மையும் மண்டையை குழப்பிட்டுருவா போல இருக்க. இன்னும் யோசிச்சு பாரு உனக்கு டைம் இருக்கு. எங்க செல்லத்தாய் அக்கா கன்னத்துல கைய வச்சுட்டா. அப்போ யோசிக்க ஆரம்பிச்சுட்டா கொஞ்சம். உண்மையா இந்த திருப்பு சோப்பு ஷாம்பு சீயக்கா எல்லாத்தையும் போட்டு மூளையை கழுவி இருக்கோம்ல. அக்கா யோசிக்கட்டு. அதுக்குள்ள ஃப்ரிட்ஜ்ல இருக்க ஜூஸ் ஒரு பாட்டில் எடுத்து மடக்கு மடக்கு குடிச்சிட்டு ஓடியாரேன். என்ன ராதிகா செல்லமே எங்கடா என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சித்தி கொஞ்ச நேரம் அம்மையை காணலையே. அதான் என்ன ஏதுன்னு பார்த்தேன். வேற ஒண்ணு இல்ல புறம் சொல்லவே நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசிட்டு இருந்தோம். அம்மா இப்போ அத பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கா. நீ அங்க போய் எதுவும் தொந்தரவு பண்ணிராத. தொந்தரவு பண்ண மாட்டேன் சித்தி. நீங்க போங்க. என்னமக்கா அத்தேடி சாப்பிட்டாச்சி. கொஞ்சம் வாயேங்கன ரூமுக்குள்ள. எதுக்கு மக்கா? கொஞ்சம் வான்னு சொன்ன கேளு. லேடி ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சிட்டு இருந்தேன். யோசிக்கலாம் வந்து யோசி. வாமா வரமா நல்லா இருப்ப. திருப்பி சித்தி பேச்ச கேட்காத. அவ என்னத்தையும் உன மண்டையை குழப்பி விட்டுட்டு வருவா உன்னை. அவ யாரு நினைச்சிட்டி? என் சித்தப்பா
மோவா சின்ன வயசுல இருந்தே என் கூட கிடக்கா. அவளை பத்தி எனக்கு தெரியாதாட்டி. எல்லா நேரத்துல எனக்கு மடக்க என்ன தேவன பண்ணுவா. ஆனா எனக்குலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாட்டி. எனக்கு தெரியாதாக்கோ. அவ நல்லது தாட்டி எனக்கு சொல்லி தருவா. அந்த அளவுக்கு ஆயாச்சக்கோ. நதரு உன்னால ஒரு விஷயம் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? இது மக்கா நீ ஒழுங்கா இருந்தா அண்ணியும் ஒழுங்கா இருப்பாங்க. நீ கோணக்க மணக்கன் மாறணும்னு வெச்சுக்க. அப்படியே மாறிடுவாங்க கோணக்க மணக்காட்ட அண்ணி. உன்னை அன்னிக்கு எதிர திருப்பி விடுவான்னு நினைக்க திருப்பி சத்தி. தேவையில்லாத என்னத்தையும் ஒண்ணு செஞ்சுட்டு கிடக்காத. அன்னைக்கு நடந்தத ஞாபகப்படுத்துறே பாத்துக்கோ. உள்ளிட்டு எனக்கு மறந்தாப்ல இருக்கு. என்ன நடந்துச்சு? எங்க அம்மைக்கு வயசாயிட்டலாம். அதான் எல்லாம் மறந்துட்டு போல இருக்கு. அன்னைக்கு அம்மா நீ எங்க வீட்ல வந்து ஒரு வாரம் தங்கிக்கிட்டு திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்தே இல்ல. அப்போ உங்களுக்காண்டி பாதாம் பால் போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. சின்னம்மா ஒண்ணு கவனிச்சியா? என்னதுங்க? ஒரு வாரமா நமக்குள்ள ஒரு சண்டை கூட இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு பாத்தியா? அது வேற ஒண்ணும் இல்ல. உமருக்கு அம்மா ஒரு வாரம் வீட்டுல இல்ல, உமர் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கா. அதான் நம்ம 2 பேருக்குள்ளயும் சண்டை இல்ல. சின்ன பொண்ணு எங்க அம்மா இருக்கும்போது கூட இவ்வளவு கவனிக்க மாட்டேன். எங்க அம்மா இல்லாத சமயம் ஜூஸ போட்டு தார, காப்பியை போட்டு தார, கொழுக்கட்டை வச்சு தார, ஒண்ணு வந்துகிட்டே இருக்க. நானும் தின்னுட்டே இருக்கேன் வரிசையா. அது இல்லங்க, எங்க அம்மா சொல்லுவா கள்ளத்தினால கரையக்கூடிய வயசுன்னு. இந்த வயசுல நல்லா சாப்பிட்டு எடுத்து உடம்பு தேத்தணும்னு. அதான் சரி சும்மா இருக்கம்ல, சரி ஒண்ணு வேணா செய்து எடுத்து தருவோமே அப்படின்னு ஒரு ஆசையில செஞ்சு தரேன். பானா பருப்பு, பூனா பருப்பு, பீனா பருப்பு எல்லா பருப்பும் போட்டிருக்கும் போல இருக்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்க. ஜம்முன்னு இருக்கும் போல இருக்க. என்ன ஒரு டேஸ்ட் ஐயா. ஏ ராசா நல்லா இருக்கியாமா? ஐயா ராசா நான் இருக்குது இருக்கட்டு. ஆமா நீ ஐயா ஒரு வாரத்துல இப்படி கரிச்சட்டி மாதிரி கரித்துண்டு மாதிரி கண்ணங்கரே ஆயிட்ட. நான் நல்லதானமா இருக்கேன். பெத்தவா எனக்கு தெரியாதால என்ன மாதிரி வெளி 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 வெள்ளக்கார மாதிரி இருந்தா. இப்படி ஒரு வாரத்துல கரிச்சட்டி மாதிரி ஒண்ணு கரகரன்னு ஆக்கி வச்சிருக்காளே இந்த படுவாவி. கரிச்சட்டி மாதிரி இருக்கேல, கறி துண்டு மாதிரி. என்னன்னு சொல்லுவேன், யாதுன்னு சொல்லுவேன். நான் ஊருக்கு போகும்போது நல்ல தர்பூசணி மாதிரி உருண்டு தரண்டி இருந்தேன் ஐயா. இப்போ அரவக்காட்டுல அவிச்சு கொட்டின சீனரைக்கா மாதிரி வத்தலு தத்தலுமா இருக்கே ஐயா. வாடி பேட்டியே. அம்மா அம்மா அம்மா. ஐயா என் தங்கமே ஒரு வாரத்துக்கு முன்னால வர ஆனழக மாதிரி இருந்திய ஐயா. நான் இல்லாம போனேன். உன் பொண்டாட்டி உன்னை அவிச்ச கோழி மாதிரி உரிச்சு வச்சிருக்காள ஐயா, உரிச்சு வச்சிருக்காள. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. அறிவுள்ள பிள்ளையா உன்னை விட்டுட்டு போறனால உன்னை ஒரே வாரத்துல அரவட்டாக்கி கிறுக்கனாக்கி சுத்த விட்டுருக்காள ஐயா. என்னென்ன கொடுமை இந்த வீட்டுல நடந்திருக்கு என் மவனுக்கு. ஏ ராசா தாரதாரியா கண்ணீர் வடிக்க ஐயா, கண்ணீர் வடிக்காதீங்க. வந்துட்டோம்ல ஐயா. எல்லா கோணக்கு முடக்கெல்லாம் ஒரே நல்ல ஒத்த நாள சரி பிடி போடுதேன். இதுக்கு மேல நான் சும்மா இருந்தா தப்பு. ஏங்க எத்தான் என்ன மக்கா உன் பொண்டாட்டி எத்தான்னு பாசமா கூப்பிடுற மாதிரி நடிக்கா? இல்லம்மா என் பொண்டாட்டி என்கிட்ட பாசமாதாம இருப்பா. எம்மா எம்மாடியா பின்னாடி அலைவா. இப்ப ஒரே வாரத்துல பொண்டாட்டி புராணம் பாட ஆரம்பிச்ச அந்த பையன். ஏ ராசா அவ எத்தாம் பொத்தாம்பா. ஆனா நீ மசங்கிறதையா மசங்கிறத. அதெல்லாம் நான் மசங்கவே மாட்டேமா. நான் உன் பிள்ளைதாம்மா, உன் பிள்ளைதான். அதானே பார்த்தேன். எத்தான் எத்தான் வாயாம கரைஞ்சிட்டு இருக்காமா. என்னன்னு கேக்கம்மா. என்ன யாதுன்னு மட்டும் லேசா கேட்டுக்கையா. அவக்கு சாஞ்சிராதையா. அது எப்படிமா பொண்டாட்டி பக்கம் சாய்வேன். எப்பவுமே நான் உன் புள்ளதாமா. உசுர இருக்க வரைக்கும் நான் உன் புள்ளதான். என்ன சின்ன பண்ணு? இல்லங்க அப்படியே ஸ்பெஷல் டிவி வேணும்னு கேட்டுட்டே இருந்தீங்களாங்க. எப்படி கேட்டேன்? என்னங்க உங்க அம்மா வந்தானே எல்லாத்தையும் மறந்துட்டீங்களாக்கும். கொஞ்சம் முன்னால தானே கேட்டிய ஸ்பெஷல் டிவி ஒன்று பாட்டு தாட்டின்னு. கேட்டிருப்பேன்னு நினைக்கேன். 5 நிமிஷத்துல எங்க அம்மையை பார்த்தா எல்லாமே சுத்தமா மறந்து வச்சு. ஆமாங்க உங்க அம்மையை பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே மறந்துருமே. ஸ்பெஷல் டீ ஒண்ணு கேட்டேன்மா. குடிச்சிட்டு வாடியாரேன். ஏம்ல மாறா நீங்க ஒன்று தரமாட்டல கொண்டு குடுக்க சொல்லுவனே. இங்க வச்சு என் பக்கத்துல வச்சு குடில. அந்த ஸ்பெஷல் டீ எப்படி இருக்குன்னு நானும் பாத்துறேன். ஏத்தே டேய் ஸ்பெஷல் டீனா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியே அடுக்கல்ல வச்சு ஆடு போட்டு இறக்கணுமா, டக்குன்னு அப்படியே சீனியை போட்டு ஆத்தி குடிச்சமான்னு இருக்கணும் தே. அப்ப சூப்பரா இருக்கும். இங்க வச்சு குடிக்கக்குள்ள ஒரு மாதிரி இந்த வாசனை எல்லாம் அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வரக்குள்ள பேரும் தே. மாப்பா போய் குடிச்சிட்டு வரட்டுமாமா? சரி அப்ப போய் குடிச்சிட்டு வா. பய போற போக்கே தெரியலையே. 5 நிமிஷத்துக்கு போறவே. ஏ ராசா ஏ தங்க மோவனே எல ஸ்பெஷல் டீ நல்லா இருந்தால. சூப்பர்மா. அது என் வாயால சொல்ல முடியாதுமா. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா அடிபொலியா இருந்துமா. எப்படி ஒரு ஸ்பெஷல் டீயை என் வாழ்க்கையிலேயே நான் குடிச்சதுலமா. நீ கூட போட்டு தந்ததுல. அப்படியே ஆமாமா. தே பொத்தன்னு பாசத்துல கரையுதா. இதா சமையல் நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் டீயை போட சொன்னானா. ஏண்டா இவகிட்ட போய் எதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீ ஆண்டி நம்ம போய் தொண்ணாந்துட்டு நிக்கணும். நம்ம போய் கால்ல விழுந்த மாதிரி ஆயிரும். உறவு மாமியாங்கிற கெத்து போயிட்டுனா உறவு ஒரு சொல்லு கூட மதிக்க மாட்டா. நம்மள சமட்டி கீழே தள்ளி ஒரு ஏடிய சங்க நெரிச்சு போடுவா. கேட்டே விடாது ஸ்பெஷல் டீய. மோன் சொல்லத பார்த்தா எனக்கு குடிக்கணும் போல ஆசையா இருக்க. என்ன செய்ய? ஏத்தே ஏத்தே என்ன எத்தடா கரைஞ்சிட்டு கிடக்க.
என்னதே உங்க மோனுக்கு ஒரு ஸ்பெஷல் டீயை போட்டு கொடுத்தே. உங்களுக்கும் ஆசை இருக்கும்லத்தே குடிக்கணும்னு. வாங்கத்தே, அடுப்புல கொதிச்சிட்டு இருக்கு. வாலண்டரியா வந்து உழுதால உடனே வேணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அலப்பறம் நினைச்சிருவா. வேண்டான்னு கெத்து காட்டணும். அந்த ஸ்பெஷல் டீயை நீனே வச்சுக்கிடு. என்னதே இப்படில ஒரு மாதிரி பேசுறிய? உங்களுக்காண்டி மெனக்கிட்ட ஸ்பெஷல் டீயை போட்டு வச்சுட்டு வாங்கன்னு கூப்பிடுதே. இப்படி நடந்துக்கிட்டே இல்லத்தே, ரொம்ப தாட்டு. சரி சரி இழுவிட்டு இருக்காத, வந்து தொலைவே. அம்மா என்னய்யா நீ மட்டும் குடிச்சிட்டு வந்திருக்க? நான் குடிக்காண்டமா இங்கட கொண்டு வந்து தரச்சனா உன் பொண்டாட்டி எனக்கு பயந்து போய் தரதான் செய்வா. இருந்தாலும் வாசம்லாம் பேரப்படாது பத்தியா? அதுக்கப்புறம் ஒண்ணுக்கு ஆகாம போயிரும். நானும் அடுக்கல்ல போய் நல்லா சூடா கொதிச்சு குடிச்சிட்டு வரேன். சரிம்மா, நீ ரொம்ப ஆசைப்படுத. உன் ஆசைக்கு குறுக்க நிக்க நான் விரும்பலம்மா. சரி போய் குடிச்சு ஓடியா. குடிச்ச மாதிரி மூஞ்ச வச்சிருந்தோம் அவளுக்கு குளிரிட்டு போகும். இப்பதான் கரெக்டா மாமியா மாதிரி இருக்க போ. என்ன இவா இவ்வளவு நேரம் சேலையை கட்டிட்டு ஜம்மு நின்னுட்டு இருந்தா, இப்போ அடுக்கலைக்கு வந்த உடனே சேலையெல்லாம் மாத்திக்கிட்டு பேண்ட் சட்டையோட நின்னுட்டு இருக்கா. டே என்னடா இவா இவ்வளவு நேரம் சேலை கட்டி பவியமா நின்னுட்டு இருந்தாளா? இப்ப சேலையெல்லாம் மாத்தி போட்டு பேண்ட் சட்டியோட நின்னுட்டு இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேளோ? அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் நானும். பேண்ட் சட்டை போடப்படாது சொல்லிருக்கோம்ல. சரிதாம் தே, நல்ல சேலை பத்துடுங்க. நல்ல சூப்பர் சேலை. இந்த டீக்கரா பட்டுன்னு வச்சுக்கோங்களா, வம்பா பேரும் பத்துடுங்க. எனக்கு பிடிச்ச சேலை வேற. அதான் தே, உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி ஆத்தி கொடுக்கும்போது லேசா பற்றப்படாத பத்தியா? அதான் சேலையை மாத்தி ஓரமா வச்சுட்டு பேண்ட் சட்டியை போட்டேன். போற சேலை கட்டிடுவேன் தே. அடுக்கலையில ஒரு வசதியும் காணல. ஸ்பெஷாலிட்டினா ஏனோ மணக்கும்னா இப்ப பாருங்க தே, எப்படி மணக்குன்னு ஸ்பெஷாலிட்டி. இருங்க தே, ஒரே ஒரு நிமிஷம் கதவை சாத்திட்டு ஓடியாரேன். என்னத்துக்கு வா இந்த நேரத்துல கதவை சாத்திட்டு கிடக்கா அப்படின்னு தானே யோசிக்கே. ஸ்பெஷாலிட்டி மனம் வெளியில பேரோட தே. டே ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கேன், மனம் பேரோட பத்தீங்களா? லேச உள்ள எட்டி வாங்க. ஸ்டோர் ரூம்ல வைக்க அளவுக்கு மனம் அந்த அளவுக்கு மனமா ஸ்பெஷாலிட்டி? ஐயா அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள். எத்தே வெளியில வாங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஹலோ, நேத்து அடிக்க வரேன், நீங்க வரவே இல்ல. மேகலி, நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிடுவேன். ஒன்னே ஒண்ணு மட்டும் பொறுக்க மாட்டேன். இந்த மனசை ஆண் அழகனா இப்ப நெச ஆண் அழகனா என்னன்னு சொல்லுது? இருக்கட்டும். ஐயா ராசா எங்க ஐயா இருக்க? எனக்கு தெரியும்ல, உன் பொண்டாட்டி முந்தாடியே பிடிச்சிட்டு நிக்க அங்க. ஒரு நிமிஷங்க வாழ என்னால திரும்ப கூட முடியலையே. அட பாவி, அம்மா அந்த ஸ்பெஷல் டீயே குடிக்க பேராதமான ஒரு வார்த்தை சொன்னியல. சொல்லியிருந்தா இருக்கு இவ்வளவு உண்டு போல. நானும் வந்ததுல இருந்து அம்மான்னு கரையிலானே பையன். நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு நினைச்சேன். அட பாவி, இப்போதாம்ல புரியுது ஸ்பெஷல் டீயோட அருமை. பாவி பயல, என்னால ஒரு நிமிஷம் தாங்க முடியல. நீ எப்படில தாங்குன? கண்ணாடி கிடந்து பத்தியா? அதை எடு, அதை போட்டாதான் கொஞ்சம் கெத்தா இருக்கும். கண்ணாடியும் இந்த கேண்ட் மேக்கும் போட்டாதான் இந்த மாமியங்கிற கெத்தே இருக்கும். சரி போயிட்டாரே, வேற யார்ட்ட சொல்லுதே? பாத்துட்டு இருக்க உங்ககிட்ட தான் சொல்லுதே. மாமியாண்ணா கண்ணுக்கு தெரியாத கிரீடக்கா தலையில இருக்கு போல இருக்கு நினைச்சிட்டு ஆட்டமா ஆடுனா இப்படிதான். நம்ம மாவை மட்டும் கட்டி கொடுத்த வீட்டுல நல்ல ராணி மாதிரி அணிவிக்கணும். அங்க போனும் புருஷன் கூட புருஷா பேச்சதான் கேட்டுட்டு கால் கடையில கிடக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கும். ஆனா நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு அவன் நம்ம காலிகளை கிடந்து ஏலக்காரியா கிடக்கணும், அடிமையா கிடக்கணும்னு ஆசைப்படுதான். சாவத்தப்பட்டு இதெல்லாம் என்னத்த இப்படி நினைச்சேன் நானும். அதனாலதான் கடவுளை பார்த்து ஒரு தண்டனை தந்திருக்காரு. என்ன நினைப்பனா நினைக்க மாட்டேன். அந்த அளவுக்கு அதிகமா பேசுறேன்னு நினைக்காதியா. நம்ம மோ மாதிரி நம்மளும் பாத்துக்கிட்டோம்னா அவ்வளவு அம்மா மாதிரி பாத்துக்கிடுவா. அதான் என் விஷயத்த இருந்து புரிஞ்சுது. நான் என்ன பார்த்தா 4 பேர் படிச்சுட பத்தியல. அதான் சரி போயிட்டாருட்டா. ஏன் மக்கா போமா எடி அம்மையை கூட்டு போதுக்கு ஏசி காரட்டி பிடிச்சு வந்திருக்க? ஆமா, நீ பண்ணின வேலைக்கு ஏசி கார் பிடிச்சு வந்திருக்கேன். நேரா வந்து சேரு ஆம்புலன்ஸ் வெளிய நிக்கி. ஆஸ்பத்திரிக்கு நேரா ஐசில கொண்டு போய் அட்மிட் பண்ணி வேண்டியதான். எட்டியா மக்கா, இப்பதான் ஞாபகம் வந்து சென்னைக்கு நடந்தது. பாத்தியா, நீ அன்பா இருந்தா அண்ணியும் அன்பா இருப்பாங்க. இல்ல உன் வேலையை மாத்துனேன்னு வச்சுக்க, அண்ணியும் அப்படியே அவங்க வேலையை மாத்திடுவாங்க. சரி மக்கா. சரிம்மா, நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கேன். நீ திருப்பதி கிட்ட ரொம்ப பேசிச்சுக்கிட்டா என்னன்னு சொல்லி கேட்டுக்கோ. அப்புறம் 2 நாள்ல வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலையை பாரு. சரி மக்கா, நீ போய் படுப்பா. நல்ல வேளை எங்க அம்மா சொல்லி ஞாபகப்படுத்தியாச்சு. எங்க அம்மா என்ன சும்மா இருப்பா.
உன் மொவளுக்கு என்னக்கா தெரியும்? அவ சின்ன பிள்ளை அப்படிதாக்கா எதையா ஒண்ணு போட்டு மண்டைய குழப்பவன. பாரு நான் சொல்லுவேன், நான் அனுபவப்பட்ட ஆளு சொல்லுதேன் பாத்துக்க. நம்மள என்னைக்கு தலைக்கு மேல தூக்கி வச்சுன்னு வச்சுக்கிய அவ்வளவுதான். அவன் நம்மள கீழே போட்டு சம்பிட்டி நம்மள சங்க நெரிச்சு கொண்டு விடுவா. சீக்கிரம் தெக்கா நீ போட பாக்கிறதுக்காக நான் இருக்கேன். சொல்லுக்கா, அதை தடுக்க தானே உன் சித்தப்பா மாமா வந்திருக்கேன் திருப்பு. அதனாலதாக்கா சொல்லுதே, உன் மருமகிட்ட கொஞ்சம் சூதானமா நடந்துக்கா. நான் சொன்னபடி நடந்துக்கா, அவ்வளவுதான். அவ என்ன சொல்லுதாளோ அதுக்கு எதிர் மதமா நீ செஞ்சு விட்டணும். அப்பதாக்கா அடங்குவா. மாமியா கிளவி அச்சேக்கா, நான் சொன்னாலும் குத்தம் சொல்லுவியே நீ. உன் மருமவா எப்படி கூப்பிடுதான் பாரு, மாமியா கிளவின்னு. சவத்த போட்டு நீ கிளவியா வாயிட்ட. நீ என்ன அளவோல குமரி மாதிரி இருக்க. இன்னைக்கு இப்ப நீ அழகி போட்டிக்கு போனாலும் மொத பிரைஸ் உனக்கு தாக்க கிடைக்கும். உன்னை பார்த்து கிளவிங்க என்னத்த சொல்ல, ஒரு அத்தனு கூப்பிடணும் இல்ல மாமினாவது கூப்பிடணும். இந்த ரெண்டு இல்லாம கிளவின்னு சொல்லுவ பத்தியாக்கா. நீனு பாத்துட்டு இருக்கல, ஆரம்பிச்சிருக்கா இப்பமே. ஆரம்பிச்சிருந்தே திருப்பு, ஆரம்பிச்சிருந்தேன் திருப்பத்தை. மாமியா கிளவி என்ன மாமியா கிளவி ஸ்மால் மாமியாரோட சேர்ந்து ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கு போல இருக்கு. அக்கா தங்கச்சி கதை விட ஆரம்பிச்சா ஓகோ நேரம் போறதே தெரியாது போல இருக்க. ஆமா மருமல, என் தங்கச்சி திருப்பு வந்ததுல இருந்து எனக்கு நேரம் போதே தெரிய மாட்டுக்கு. மாமியா கிளவி காபி போடட்டுமா இல்ல டீ போடட்டுமா? ஆரம்பிக்கா மருமல, நல்ல சில்லுன்னு ஜூஸ் போட்டு வேண்டா, ஆப்பிள் ஜூஸ். என்ன மாமியா கிளவி இப்ப நீங்க காப்பியாவது டீயாவது குடிக்க வேண்டிய நேரம். ஒரு நாள் இந்த நேரத்துல ஜூஸ் குடிக்க மாட்டேல? குடிப்பேன் மருமல, இப்ப குடிப்பேன். ஜூஸ் போட்டு கொண்டா, ஆரஞ்சு ஜூஸ் பா. சரி கொண்டாறேன். ஸ்மால் மாமியார் உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் தானே? ஆமா சின்னப்படி, ஆமா ஆமா கொண்டா. இப்படிதான்க்கா, யானைக்கு கோணம் நடக்கணும், அப்பதாக்கா வலிக்கு வருவா. இடி திருப்பு நல்ல வேலைட்டி, என் கண்ணை திறந்து விட்டுட்டி. இல்லன்னு வச்சுக்கியா அவளுக்கு அடிமையா தானே நானும் வேலை செஞ்சு கிடப்பேன். அப்படி போட அறுவாளை. ஆப்பிள் ஜூஸ் ரெடி. ஆமாட்டி திருப்பு நேத்து அங்க போனா அந்த அளவு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இந்த கொஞ்ச நேரம் அங்கே இருந்து கடை விட்டுட்டு இவரும் என் ஃப்ரெண்டு மாதிரிலாம் பார்த்து எடுத்துட்டு அந்த அங்க இருந்து வந்த பத்துக்கா. மேக்லவி நீ பிரின்சிப் காட்டி உசுர கூட கொடுப்பேன் எனக்கு தெரியும்க்கா. அதுக்கப்புறம் என் மேல அடுத்தாப்புல உசுரா இருக்க எனக்கு தெரியும், அதுவும் தெரியும். என்னடா இது ரெண்டும் காதை பேசிட்டே இருக்குவா. வாங்க மட்டும் ஆப்பிள் ஜூஸ். பிக் மாமியார் ஸ்மால் மாமியார் இந்த ஆப்பிள் ஜூஸ் எங்க வச்சுட்டு போவ? ஆனா அப்பல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். என் தங்கச்சி கூட ஒரு 5 நிமிஷம் பேச விடுதியா தண்ணிட்டு புளு புளு புளுல வரேன். போய் உனக்கு என்ன வேணும்? இல்ல மாமியா கிளவி இந்த ஆப்பிள் ஜூஸ் எங்க எங்க ரெண்டு பேர் தலையில ஊத்து. ஸ்டார்ட் மியூசிக். சொன்னா கேளு. இல்லத்தே, நான் எப்பவுமே உங்க சொல்லுக்கு ஒரு வார்த்தை இங்கேயும் அங்கேயும் அவ்வளவு வேணாத்தே. நீங்க என்ன சொல்லுதே அப்படியே தானே நான் கேட்பேன். அதனால நீங்க சொன்னபடி செஞ்சிடணும் தே. இல்லன்னு வச்சிருக்காங்க என் மனசு ஆறாது, எனக்கு ஒரு ராத்திரி முழுக்க உறக்கமும் வராது. ஸ்மால் மாமியார் போதுமா இப்போ? இதை நினைச்சா நீ சுவாந்து போயிடக்கூடாது. வாழ்க்கை நான் சில பல அடிகள் உழத்தான் செய்யும். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு வரதுதான் வாழ்க்கை. பேதிக்கு அடிச்சா அதை வச்சு ஆம்லெட் போட கத்துக்கணும். மக்கா தக்காளி தூக்கி அடிச்சா தக்காளி சட்னி வச்சு திங்கணும்க்கா. அப்படியே ஆப்பிள் ஜூஸ் நக்கிரிக்கி குடிக்கா. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். என்ன கடி ஆப்பிள் ஜூஸ் இப்படி நக்கி குடிக்கிறதுக்கலாம வம்பா கீழே தள்ளி விட்டுட்டியா? எங்க போற? இங்க கவலைப்படாத, இதெல்லாம் சுஜிபி மேட்ரு. இன்னும் எத்தனையோ கைவசம் இருக்குக்கா, ஒன்னொன்னா அவுத்து விடுதேன். வீட்டை விட்டு வெளியே போட்டி எக்கா. அக்காவும் கொக்காவும் தான் வீட்டுக்குள்ள வந்தேன்னு வச்சுக்க காலை தரிச்சு விட தரிச்சு. நீ வருத்தப்பட போற, ரொம்ப சந்தோஷப்பட முடியும். திரும்பி பக்கம் ஓடிரு. எல்லாம் தாயி சூப்பர் வேலை செஞ்ச. அவத்த ஒரு நாள் இருக்கிறதுக்குள்ள சின்ன படம் வைக்க மாட்டாக்கா, அதான் ஓடிச்சின்னு விரட்டி விட்டுட்டேன். பஞ்சக்க என்னைக்கு இல்லாம முகம் பிரகாசமா இருக்க மாதிரி இருக்கு. என்னக்கா விசேஷம்? யாரும் இல்ல சொல்ல தாயி, சின்ன மோகனுக்கு பொண்ணு பார்க்கணும் சொல்லிட்டு மத்தியா. ஆமாக்கா பொண்ணு அமைஞ்ச படலன்னு சொன்னேன். நானும் நிறைய இடத்துல பார்த்து சொன்னேன். சரி படலன்னு இல்ல இடத்துல பொண்ணு அமைஞ்சிட்டு பாத்துக்கா. அப்படியேக்கா? ஆமா செல்ல தாயி, இப்பதான் ஒரு இடத்துல இருந்து போன் வந்துச்சு. பொண்ணு நல்ல பொண்ணா, ஏகப்பட்ட தொகை நகைலாம் கொடுக்காவலாம். பிறந்த உடனே பேசி முடிச்சு அந்த நிச்சாமலத்தை வச்சுக்கிட்டு அடுத்த வாரத்துக்கிட்ட கல்யாணத்தை வச்சிடலாம். இந்த கல்யாணத்தை நாங்களே முடிச்சு போடுறோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காவா. எல்லாமே அவ்வளோ செலவு தானா. அப்படியேக்கா பரவாயில்லையே, அப்போ உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லு. மாப்பிள்ளை அழைச்சிட்டு போனா மட்டும் போதும்னு சொல்லு. அதான் செல்ல தாயி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பயல நினைச்சுதான் ராவும் பகல் உறக்கம் இல்லாம இருந்தேன். இன்னைக்கு நல்ல நிம்மதியா உறங்கவே பாத்துக்க. அது சரிதான்க்கா, ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட்டோம்னா அவன் பாட்டு அவன் பாத்துக்கிட்டோம்லக்கா, இன்னும் நிம்மதியா இருக்கலாம். தாயி நம்ம 3 இருக்கோம். என் மோகன் கல்யாணம் தனிக்கு ஒண்ணு போல பட்டு காஞ்சிபுரத்துல போய் எடுக்கும். ரொம்ப சந்தோஷக்கா. என்னது ப்ளூ கலர்ல புதுசா ஒரு கார் வந்து நம்ம தெருல இறங்குது. யாரா இருக்கும்? சொந்தங்களே, ஒரு சந்தோஷமான செய்தி. நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல இன்னையில இருந்து நம்ம பொங்கல் ஆஃபர் ஆரம்பிச்சாச்சு. 399 ரூபாய்க்கு கீழே ப்ராடக்ட்ஸ் வாங்குற எல்லாருக்குமே 5% ஆஃபர் இருக்கு. 399 ரூபாய்க்கு மேல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குனீங்கன்னா 7% ஆஃபர் இருக்கு. அதோட உங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி சின்னதா ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். அதோட 699 ரூபாய்க்கு மேல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குனா உங்களுக்கு 10% ஆஃபர் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுக்கு ஒரு அழகான கண்டெய்னர் பாக்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும்.
கிடைக்கும். அது மட்டுமா 999 ரூபாய்க்கு மேல ப்ராடக்ட்ஸ் வாங்குற எல்லாருக்கும் 15% ஆஃபர் இருக்கு. அது கூட 2 கண்டெய்னர் பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். சூப்பரான ஆஃபர் நீங்க பொங்கல் வரைக்கும் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க சொந்தங்களே. மேல கார்டு லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லனா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கும் ஹாய் மெசேஜ் பண்ணீங்கன்னா அதை பத்தின டீடைல் சென்ட் பண்ணுவாங்க, நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்மி ஜெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய், அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.